Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. Festival வந்துட்டே இருக்கு. ஃபெஸ்டிவல்கான இன்னைக்கு சிம்பிள் மேக்கப் லுக் தான் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோஸ் வாட்டரும் மாய்ஸ்சரைசரும் போட்டு என் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரைமர் இருந்து இன்சைட் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட ஆல் பேக் ஸ்டோர்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. மேக்கப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு ப்ரைமரோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட மேக்கப்போட பேஸ் வந்து நல்லா இருக்கும், க்ரீமும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். நீங்கள் கன்சீலர் வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃபவுண்டேஷன் போட போகிறீங்க, இல்லை எதுவுமே பண்ணாலும் ப்ரைமர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக மேக்கப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பேஸும் கிடைக்கும். இன்றைக்கி நான் ஐ மேக்கப் லுக்கும் வந்து வச்சுருக்கேன். அதனால் ஐ பேஸுக்கு ஐ ப்ரைமர் இந்த பிராண்ட் வந்து எஸ்கியூலேருந்து யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக ஐ ப்ரைமர்னால் எப்படி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு போர்ஸ்க்கும் அண்ட் மேக்கப் பேஸும் நல்லா இருக்கிறதுக்கு ஃபேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே நான் ஐ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட DIY பிபி க்ரீம் இதை எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்மியோட 9 to 5 Myglam 330 டாஃபி 330 வந்து கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். லாக்மி 9 to 5 வந்து கொஞ்சம் கூல் கோகோ ஃபவுண்டேஷன், அது வந்து கூல் டோனில் இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் DIY பிபி க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதே என்னோட ஐஸ்க்கும் ஃபேஸ்க்கும் நான் டிண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபேர் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேபி க்ரீம் வந்து இருக்கும். டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருந்தாலும் சில பேபி க்ரீம்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். எனக்கு பேபி க்ரீம் இதை மாதிரி DIY பண்ணி யூஸ் பண்ண பிடிச்சிருக்கு. அதனால் நான் வீட்லேயே இதை மாதிரி DIY, அதாவது மாய்ஸ்சரைசர், அதுக்கு கொஞ்சம் ப்ரைமர், அதுக்கப்புறம் இந்த 2 ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி இந்த DIY க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் ரெடியும் பண்ணியிருக்கேன் வீட்டில். ஃபேஸோட பேஸ் வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஸ்கின் ப்ரெப்லாம் பண்ணி ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணிட்டுக்கப்புறம் இதை மாதிரி கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பேஸை வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து இருக்கும். இந்த சைடு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சைடு நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அதிலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்பாட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணணும். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்குது, அதனால் இந்த ஒரு டிண்ட்டே எனக்கு போதுனால டேரெக்டாக இந்த பேபி க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் கன்சீல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்கு. இந்த க்ரீம் ப்ராடக்டை செட் பண்ணுறதுக்கு மைக்லாம்லேருந்து இந்த பனானா பவுடர் வந்து செட்டிங் பவுடராக யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த பவுடரை எடுத்து ரொம்ப எல்லோஷாக இருக்கும், லைட்டாக இந்த டிண்ட்டை கண்ணு கீழே, அப்புறம் வாயை பக்கத்தில் அந்த ரிங்கிள்ஸ்லாம் இருக்குல்ல வாயை சுற்றி, அங்கெல்லாம் இந்த பனானா பவுடர் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த க்ரீமை. பேபி க்ரீம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் காம்பேக்ட் பவுடரோ இல்லை செட்டிங் பவுடரோ இல்லை ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரோ எந்த பவுடர் வச்சு செட் பண்ணலாம். நான் இங்கே பனானா பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டி பேட்டில் இருக்கக்கூடிய ப்ரௌன் மேட் பவுடர் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஐப்ரோ பென்சில் இல்லை வேறு நான் ஐஷேடோ பேட்டில் ப்ரௌன் கலர் லைட் பிளாக்காக இருக்கும்ல அது மாதிரி பவுடர் கூட வச்சு உங்களோட ஐப்ரோஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். அதனால தான் நான் ஃபவுண்டேஷன் எதுவும் வைக்கலை. அடுத்தது இன்றைக்கி நம்ம ஐ மேக்கப் லுக் பண்ண போகிறோம்ல, அதனால் இந்த மாஸ்லேருந்து இந்த ஐஷேடோ பேட்லேருந்து 2 கலர் தான். இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ராணி பிங்க் கலரு, அதனால் ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் ஷிம்மர் ஃபினிஷ் ஆஃப் சேம் கலர் நான் எடுத்துக்கிறேன். மேட் இந்த ரோஸ் கலரை பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னோடய ஐஸோட அவுட்டர் வீல டு ட்ரான்சிஷன் நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நான் நல்லா வீடியோவில் பாருங்கள், நான் அவுட்டர் வீல மட்டும்தான் இந்த மேட் கலர் கொடுத்துருக்கேன். நம்ம ட்ரான்சிஷனில் எப்பயுமே மேட் ஃபினிஷான ஒரு பவுடர் தான் கொடுக்கணும். ஷிம்மர் வந்து ட்ரான்சிஷனில் கொடுக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ அவுட்டர் வீலையும் ஷிம்மர் பவுடர் கொடுக்கக்கூடாது. அவுட்டர் வீலில் நீங்கள் மேட் வந்து கொடுத்துக்கலாம், இன்னர் வீலையும் மேட் வந்து கொடுத்துக்கலாம். அது மேட் ஃபினிஷான பவுடர். ஸோ என்னோடய ஐஸ் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி மேட் ஃபினிஷான ராணி பிங்க் கலரை கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐஸ் எட்ஜில் வந்து ஒரு ஆங்கிள்டாக ஒரு கிளியராக ஒரு விங்டாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்த அந்த ப்ரஷில் இருக்கக்கூடிய க்ரீமை வச்சு நான் அவுட்டர் எட்ஜில் ஷார்ப்பாக ஒரு லைனை வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரை வச்சு நீ இந்த லைனை அப்படியே பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஷார்ப்பான ஒரு ஐ லுக்கும் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ஐஷேடோ அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த அவுட்டர் இருக்குல்ல அந்த இடம் ஷார்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்னோடய பிளெண்டிங் ப்ரஷில் இருக்கக்கூடிய பவுட்ரு என்னோடய லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஷிம்மர் பிங்க் கலர். எந்த ஒரு மேட் ஃபினிஷ் நான் அப்ளை பண்ணியிருந்தேனோ அதே கலரில் ஷிம்மர் கலர் எடுத்து
கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐபாலில் மட்டும் ஷிம்மர் கலர், அதாவது கில்டர் மிக்ஸ் ஆகிருக்குள்ள அந்த கலர் மட்டும் கண்ணுக்கு மேலே அந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபைடாக அப்ளை பண்ணி என்னோடய ரிங் ஃபிங்கரில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஐ லுக்கில் என்னோடய ட்ரெஸ் கலராகவே நான் ஐ லுக் வச்சுருக்கேன். இல்லை கோல்டு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை, சேம் கலராக வச்சுருக்கேன். காஜல் நல்லா போல்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ரெக்கார்டோட காஜல் நான் யூஸ் பண்ணிக்கணும். நல்லா உங்களுக்கு ப்ளம் காஜல் மாதிரி இது நல்லா உங்களுக்கு போல்ட் அண்ட் திக்காக இருக்கும். மஸ்காராலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை, லைனரும் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த லுக்கை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கும் என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி popxoலேருந்து க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் மைக்லாம்லேருந்து அவைலபிளாக இருக்குது. இன் ஷேட் பார்த்திங்கன்னா லெவல் அப். இந்த லிப்ஸ்டிக்கே நல்லா ஒரு லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மஸ்காரா போட பிடிக்காது, லைனர் போட பிடிக்காது, ஒரு சட்டிலான ஐ லுக்கே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காது, அதிலே ஷிம்மர்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. என்னோடய ஹேரில் நேச்சுரலான கேர்ள் இருக்கிறதுனால நான் ஹேர் ஸ்டைல் எதுவும் இன்டெப்த்தாக நான் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்ட் இருக்கிறதுனால அப்படி இந்த கோல்டு கலர் ஜிம்காவோட நான் பேர் பண்ணிக்கிட்டேன். கோல்டு ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்த ஸ்டட்டு கூட நீங்கள் இதோட பேர் பண்ணிக்கலாம். பட் ஜிம்கா போட்டால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் ஜிம்காவோட இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபெஸ்டிவ் லுக் ஆச்சு. அதனால் கோல்டு கலர் பிந்தி ஆல்ரெடி என்னோடய ஜுவல்லரி அண்ட் பிந்தி கலெக்ஷன் வீடியோலாம் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா. இவ்வளோதாங்க இன்றைக்கி குயிக்காக ரெடி பண்ண இந்த ஒரு மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். And thanks for watching. Keep smiling, spread only the positivity. Bye bye.